இந்த வார்த்தை நீங்க சரியா புரிந்து கொண்டீங்கன்னா, ಈ ವಾರ್ತೆಯನ್ನು ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡರೆ உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை நீங்க ஜெயிச்சிருவீங்க. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿರುವ ಹೋರಾಟವನ್ನು ನೀವು ಜಯಿಸುತ್ತೀರಿ. யுத்தம் செய்கிறவர்கள் நீங்க தான். ಯುದ್ಧ ಮಾಡುವವರು ನೀವೇ. ஜெயம் கொடுக்கிறவர் அவர்தான். ಜಯವನ್ನು ಕೊಡುವವರು ದೇವರು. ஆனா அவருக்கு ஒரு ஆள் தேவை. ಆದರೆ ಅವರಿಗೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬೇಕು. ஒரு ஆள் அவருக்கு இருந்தாதான் அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಅವರಿಗೆ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಅವರನ್ನು ಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கிற சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றக்கூடியது தேவன் அல்ல, நீங்க தான். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದು ದೇವರಲ್ಲ, ನೀವು. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முன்னால இருக்கிற எந்த பிரச்சனை மாற்றக்கூடிய கர்த்தர் அல்ல, நீங்க தான். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದು ದೇವರಲ್ಲ, ನೀವು. சவுலோடும் இஸ்ரவேலின் சேனையோடும் கூட கர்த்தர் கூடவே இருந்தார். ಸೌಲನೊಂದಿಗೂ ಇಸ್ರಾಯೇಲ್ ಸೇನೆಯೊಂದಿಗೂ ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದರು. ஆனா அவங்களுக்கு முன்பதாக இருந்ததான கோலியாத்து பெலிஸ்தர்களோ அவங்கள விட்டு போகவே இல்ல. ಆದರೆ ಅವರ ಮುಂದೆ ಇದ್ದ ಗೋಲಿಯಾತನು ಫಿಲಿಸ್ಟರು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲೇ ಇಲ್ಲ. அதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. ஜெபிக்கிறீங்க, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀರಾ, ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. ದೇವರ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ಅವರೇನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? நான் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய ரெடி. ನಾನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡಲು ರೆಡಿ. அவ்வளவுதான், ಅಷ್ಟೇ. அதுக்கு மேல உங்களுக்கு கேட்கல. ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಕೇಳಿಸಲಿ. அதுக்குள்ள நீங்க என்னன்றீங்க? ஆண்டவரே அப்படின்னா செய்யுங்க. ಅಷ್ಟರಲ್ಲಿ ನೀವೇನ್ ಹೇಳ್ತೀರಾ? ಹಾಗಾದ್ರೆ ಮಾಡಿರಿ. அவர் என்ன சொல்றாரு? ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? எனக்கு நீ தேவை. ನನಗೆ ನೀನು ಬೇಕು. இயேசுக்கு யார் வேணும்? ಯೇಸುಗೆ ಯಾರು ಬೇಕು? ஐயோ, உன் குடும்பத்தை மாற்ற நீ தான் தேவை. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ನೀವೇ ಬೇಕು. சகேயுடைய குடும்பத்தை மாற்றுவதற்கு தேவனுக்கு சகேயு தேவையா இருந்துச்சு. ಜಕ್ಕೆಯನ ಕುಟುಂಬವನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ದೇವರಿಗೆ ಜಕ್ಕೆಯನ್ನು ಬೇಕಾಗಿತ್ತು. புரிஞ்சுக்கிங்க இந்த வார்த்தையை. ಸೂಪರ್ ಆಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ ಈ ವಾರ್ತೆಯನ್ನು. சகேயுடைய குடும்பம் பயங்கர இருள், ಜಕ್ಕೆಯನ ಕುಟುಂಬ பாவம் நிறைந்தது, ரட்சிக்கப்பட முடியாத ஒரு குடும்பம். ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇರುವ ಒಂದು சொந்த ಕುಟುಂಬ. ஜனங்களே, blood related people யாரும் வீட்டுக்கு வரல. ರಕ್ತ ಸಂಬಂಧದ ಜನಗಳೇ ಯಾರು ಮನೆಗೂ ಬಂದಿಲ್ಲ. ஆனா அந்த வீடு தொடப்படணும், மாறணும்னா ಆ ಮನೆ ತೊಡಲ್ಪಡಬೇಕು, ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ தேவாதி தேவனுக்கு ದೇವಾದಿ ದೇವರಿಗೆ ஒரு சகேயு தேவையா இருந்துச்சு. ಒಂದು ಸೆಕೆಯನ್ನು ಬೇಕಾಗಿತ್ತು. இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ಇವತ್ತು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, நீங்க ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಗೇಯುವಾಗಿ ಇದ್ಬಿಟ್ರೆ, நீங்க உங்க வீட்டுல ஒரு ಸೆಕೆಯುವ இருந்தா ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೆ. உங்க குடும்பம் மாறும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய கோலியாத்து வீழ்த்தப்படுவான். உங்களுடைய கோலியாத்து விழப்படுவான். கர்த்தர் உங்களுக்காக தான் காத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರನೇ ಕಾಯ್ತಾ நீங்க என்ன ಇದ್ದಾರೆ. சொல்றீங்க? ಆದ್ರೆ ನೀವೇನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? நான் கர்த்தன சமயಕ್ಕೆ காய்த்தா ಇದೀನಿ. நான் கர்த்தருடைய சமயத்துக்கு காத்துட்டு இருக்கேன். நான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பீப்பிள் போல நீ வெயிட் பண்ண வேண்டியது இல்ல. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಜನರ ಹಾಗೆ ನೀವು ಕಾಯಬೇಕಾಗೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. எனக்கு பரிசுத்தாவின சொல்றாங்க, ಇವತ್ತು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நீ அவருடைய டைம்க்கா காத்திருக்கிற. ನೀವು ಅವರ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஆனா அவரு என்ன சொல்றாரு? ಆದ್ರೆ ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? டைம்க்காக தான் நான் காத்திருக்கேன். ನಿನ್ನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಾನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. I'll repeat again. ಮತ್ತೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, வானத்தின் பூமியும் படைத்த தேவன் ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು உன்னுடைய டைம் காத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன்னுடைய வருகைக்காக காத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಬರುಗೆಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்ப அவருக்காக போவே என்று காத்து கொண்டிருக்கிறார். ನೀವು ಯಾವಾಗ ಅವರಿಗೋಸ್ಕರ ಹೋಗುತ್ತೀರಾ ಎಂದು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் உனக்காக கிரியை செய்யும்படி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். ಅವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಎಲ್ಲವನ್ನು ತಯಾರಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்னைக்கு அந்த டைமோட இணையிற நீங்க ಇವತ್ತು ಆ ಟೈಮ್ ಒಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವ ನೀವು பெரிய விடுதலையை பார்க்க போறீங்க. ದೊಡ್ಡ ಬಿಡುಗಡೆಯನ್ನು